நீ பொழைக்கணுன்னா உன் அண்ணனுக்கு சீக்கிரம் தண்டனை கிடைக்கணும்னு வேண்டிக்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? ஒருத்தரா ஐயா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஹலோ, ஊர்ல எல்லாம் சௌக்கியம் தானே? என்னங்க நல்லா இருக்காங்க ஐயா. தலைவர்? வணக்கம் தலைவரே. என்ன பிஸியா இருக்கீங்களோ? இல்லைங்க, எதிர்கட்சிக்காரன் கேள்வி மேல கேள்வி கேட்கறாயா. இப்ப கூட வீட்டுக்கு முன்னால ஒரு கூட்டம் நின்று கோஷம் போட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ள உன் தம்பியை ஜெயிலுக்கு அனுப்பு, இல்லன்னா ரிசைன் லெட்டர் கொடுத்துரு. இதெல்லாம் பார்த்து லவ் பண்ணினா மாட்டிப்ப. அவனுக்கே தெரியாம அவனை ஃபாலோ பண்ணிப்பாரு. நல்லவன் தெரிஞ்சா அப்புறம் லவ் பண்ணு. அவன் மேல எனக்கு லவ் வந்துருச்சே. சொல்லிட்டியா? சொல்லல, ஃபாலோ பண்ணிப்பாரு. நல்லவன் தெரிஞ்சா அப்புறம் லவ் சொல்லு. ஃபாலோ பண்ணும்போது நல்லவனா இருந்து லவ் பண்ணதுக்கு அப்புறம் கெட்டவன் தெரிஞ்சா? சுத்தின வரைக்கும் லாபம்னு சுத்த விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு 8 ரூபாய். உட்கார்ந்திருக்கிறவங்க கிட்ட கொடுக்கலாம் சாமி. விடு சாமி, விடு சாமி, அட விடு சாமி. இதை வச்சிருங்க. என்கிட்ட மருந்தாப்புல மீனை கொடுத்துட்டு போன மாதிரி சாமி உண்டியல மருந்தாப்புல எடுத்துட்டு போயிடாதீங்க. அப்புறம் சாமி கம்ப்ளைண்ட் கொடுத்து திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன் போற மாதிரி ஆயிட போகுது. ஐயோ. பேக்ல என்ன? பேக் ஓபன் பண்ணுங்க. சார், இங்க இருக்கு சார். கஞ்சாமா சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். இந்த பொண்ணு தான் கொடுத்துச்சு. ஐயோ, எனக்கு ஒண்ணு தெரியாது சா. எப்படிலாம் டைப்பா யோசிக்கிறாங்க பாத்தீங்களா? அட்ரஸ் சொல்லுங்க. என் குணசேகரன், 11A குட்டிகிராமணி ஸ்ட்ரீட், ஆரைப்புரம், சென்னை 28. உன் அட்ரஸ் சொல்லுமா. ஆர் மாலினி, நம்பர் 9, பி பிளாக், வரலட்சுமி அவென்யூ, இந்திரா நகர், அடையார் 20. 2 பேரும் கையெழுத்து போடுங்க. சாமிகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, பேசிட்டு வரேன். இல்ல நானே போடுறேன். இது செகண்ட் டைம்ல. நீ லெஃப்டா? சுசு, அங்க கையெழுத்து போடும்போது எப்படி இருந்தது தெரியுமா? ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு சைன் பண்ண மாதிரி இருந்தது. மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவனை கேத்துனா கேட்டது. அதானே? இதே எத்தனை தடவை சொல்லுவேன்? நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும், ப்ளீஸ். என் வயசு வரும்போது உனக்கு லவ் வரும். அப்போ இதே மாதிரி நீ என்கிட்ட சொல்லுவேன். அப்ப நான் உனக்கு இதே மாதிரி இன்சல்ட் பண்ணுவேன். எழுதி வச்சுக்கோ. என்ன பேச்சு பேசுற? சட்ட அமைச்சர் சதாசிவம் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரை தொடர்ந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஜெயிலர் உட்பட 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சதாசிவம் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிதேவன் சதாசிவம்
சதாசிவம் சட்டத்தை காக்க வந்த சதாசிவம் நீதிதேவன் சதாசிவம் சட்டத்தை காக்க வந்த சதாசிவம் விட மாட்டேடா. சதாசிவம் சட்ட அமைச்சராக இருந்தபோது தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அவரது தம்பி ஈஸ்வரனை பரோலில் எடுத்து தப்பிக்க வைத்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் சட்டக்கல்லூரியில் சக மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட கலவரத்திற்கும் சதாசிவம்தான் காரணம் என்று காவல்துறை சந்தேகப்படுவதால் அவரை 10 நாள் காவலில் வைத்து விசாரிக்க இந்த நீதிமன்றம் அனுமதி அளிக்கிறது. நான் யாரு? என் பதவி பவர் எல்லாம் தெரிஞ்சும் என் தம்பியை கடத்தி கொண்டு போய் வச்சிருந்திருக்கான். இத்தனை வருஷமா அவனை கொண்டு இவனை கொண்டு மாமா வேலை பார்த்து சம்பாதிச்ச பதவி போய் மரியாதையெல்லாம் போய் என் தம்பி பொழைப்பான மாட்டானான்னு தெரியாத அளவுக்கு கொண்டு வந்து அவன் சாவணும், உடனே சாவணும். மிஸ்டர் சதாசிவம், கோஆபரேட் வித் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ப்ளீஸ் கம். சார், உங்கள் தம்பியை தப்ப விட்ட கேஸுக்காக மினிஸ்டர் பதவியை ராஜினாமா பண்ணீங்க. லா காலேஜ் கேஸுக்காக உங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுவீங்களா? ரெண்டும் போய் கேஸ். என்னை பழி வாங்குறதுக்காக யாரோ திட்டமிட்டு என் தம்பியை கடத்திட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த லா காலேஜ் கேஸும். சார், லா காலேஜ் கலவரத்தில் ஈடுபட்ட ஸ்டூடெண்ட்ஸ்ல 38 பேர் மேல போலீஸ் கேஸ் போட்டுக்கிறாங்க. அதுல 30 பேர் மினிஸ்டர் கோட்டால சேர்ந்ததா போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிக்கிறாங்களே. போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ல வச்சிருவாங்க. நான் லா மினிஸ்டரா இருந்திருக்கேன், இது கூடவா எனக்கு தெரியாது? சார், உங்களை போலீஸ் கஸ்டடியில விசாரிக்க பெர்மிஷன் வாங்கிருக்காங்களே, அத பத்தி? என்ன விசாரிக்கிறதுக்கு முன்னாடி என் தம்பியை யார் கடத்திட்டு போனாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க இந்த போலீஸ். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், என் தம்பி உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்போ தெரியும் யார் இந்த சதாசிவம்னு. ஹலோ, வாட் ஆர் டூயிங் ஹியர்? பிரஸ் சார். பிரஸ்னா அப்படி தான் பிஹேவ் பண்ணுறதா? சாரி சார். சார், அவரோட கண்டிஷன் ப்ளீஸ் டாக்டர். வெரி சீரியஸ். தினமலர், தினகரன், தினத்தந்தி 3 கொடுங்க. ஆளாளுக்கு வெறும் கருத்து சொல்லிட்டு இருந்தோம், மொத்தம் தண்டனையே கொடுத்துட்டான்ல. எப்போ பாரு பேப்பரை திறந்தாலே கள்ளக்காதல், ஊழல், திருட்டு, கற்பழிப்புன்னு அசிங்கத்தையும் அருவருப்பையும் விற்கிற பொழப்பா போச்சுன்னு வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் தம்பி இந்த தொழிலை செய்கிறதுக்கே சந்தோஷமாக இருக்கு. இந்தாங்க, டெய்லி இப்படி நியூஸ் வந்தால் எப்படி இருக்கும்? ஹலோ, உங்களை எங்கெல்லாம் தேடுது?
பஸ்ல வர மாட்டேங்கிறீங்க, பஸ் ஸ்டாப்ல நிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. மிஸ்ட் கால் கொடுத்தா கால் பண்ண மாட்டேங்கிறீங்க. வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன், ஒரு ரிப்ளையும் இல்ல. நீங்க இரு. என்ன எதுக்காக பார்க்கணும்? பெரிய இவ எதுவுமே தெரியாத புப்பா. என்ன மெசேஜ்? நீ யாரு? இவளோட தங்கச்சி. இதை கேளுங்க. என்னது இது? இவளோட மனசு. என் மனதை கொள்ளை கொண்ட மதிப்பிற்குரிய குணா அவர்களுக்கு உங்களை பார்த்த நாள் முதல் என் மனம் எதன் மீதும் நாட்டம் கொள்ளாமல் உங்கள் நினைவாகவே இருக்கின்றது. நீங்கள் கொடுத்த மீன் என் மனம் எனும் கடலில் நீந்தி என் நெஞ்சில் நீங்க போதும் போதும், ஆஃப் பண்ணு. என்ன லவ்வா? என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு? லவ் பண்ணுற? எல்லாம் தெரியும். உங்க பேர் குணா. விஸ்காம் முடிச்சுட்டு ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏஜ் 26, ஹைட் 6.1, வெயிட் 69, சம்டைம்ஸ் 72. உங்க ஜாதகத்துல 2 வைஃப்னு இருக்கு. அதனால கல்யாணத்தன்னைக்கு இவளுக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டிட்டா அந்த தோஷம் கழிஞ்சிரும். அதையும் சொல்லு. அப்புறம் 8th படிக்கும்போது மல்லிகான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கீங்க. அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால தான் உங்க அக்கா பொண்ணுக்கு மல்லிகான்னு பேர் வச்சிருக்கீங்க. 8th இன்னும் உங்களை பத்தி நிறைய தெரியும். சொன்னா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நானும் உங்க அக்கா பொண்ணு மல்லிகாவும் கிளாஸ்மேட். மல்லிகா, ஏண்டா உன்னை யாரடி என்னை பத்தி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண சொன்னது? உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? எனக்கு என்னால உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தானே அசிங்கம், உன்னால எனக்கு தினம் அசிங்கம் தெரியுமா? என்ன மாதிரி மாடர்னா இருக்கிற பொண்ணுக்கு யாராவது மல்லிகான்னு பேர் வைப்பாங்களாடா? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். உங்க அக்கா தம்பி பாசத்தை காட்டு நான் தான் கிடைச்சேனா? என்னடா அன்னைக்கு நீ ஓகே சொன்னது தானே பேர் வச்ச? எதுக்கு ஓகே சொன்னேன்? टमाटर बड़ा मसीदर एक दिन उसका चूहिन खाया. ஸ்கூல்ல சேர்ந்துக்கிறீங்களா? சொல்லு. இது என்னம்மா? बनाना. இது grapes. இது முட்டை. இங்கிலீஷ்ல என்ன? இங்கிலீஷ் முட்டை. இங்கிலீஷ் முட்டையா? உன் பேர் என்னம்மா? ஐஸ்வர்யா. மிஸ் ஒரு நிமிஷம் மிஸ். காக்கா மல்லிகான்னு வச்சுக்கலாம்க்கா. நல்லா இருக்காதுடா. உங்க அப்பா வச்ச பேர் ஐஸ்வர்யா வேணுமா இல்ல மாமா வச்ச பேர் மல்லிகா வேணுமா? மல்லிகா. அன்னைக்கு சாக்லேட்டை காட்டி ஏமாத்திட்டடா. நீ செஞ்சது தப்புடா. பாவம் என் பொண்ணு. ஒழுங்கா கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுத்துரு. ஓகே. இப்போவும் சாக்லேட் கொடுத்து என்ன ஏமாத்த முடியாது. சரி, வேற என்ன வேணும்? ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. பேசுனே, நீ சொன்னா தானே ஏதாவது பண்ண முடியும். அடிக்கு மேல இருப்பான். வெயிட்டு 70லேருந்து 80க்குள்ள இருக்கும். ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தான். கண்ணு கண்ணு இதை வச்சு அப்படின்னா கண்டுபிடிக்கிறது? எங்க கூட்டிட்டு போறீங்க? ஸ்கேன் எடுக்க சார். அடைச்சி வச்சிருந்த பில்டிங்கை கண்டுபிடிச்சா அவனை கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது கட்டிட்டு இருக்க பில்டிங்லேருந்து பாடி எடுத்திருக்காங்களான்னு விசாரிங்க. ஹலோ, விடுங்க. என்னங்க, என்ன இது? விடு. இதே வாசனை தாண்டா அவன் மேலேயும் அடிச்சது. என்ன பர்ஃபியூம் இது? என்ன பர்ஃபியூம் இது? டிஎம்ஜி. அசிங்க பிடிச்சவனே, என் பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணாதேன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். உனக்காக எங்க அப்பா ஃபாரின்ல இருந்து வாங்கி அமிச்சாரு.
வேணா என் ஸ்ப்ரே ஒரு டைம் யூஸ் பண்ணிக்க. இது பொண்ணுங்க யூஸ் பண்றது. வாசத்துல என்னடி பொண்ணுங்க யூஸ் பண்றது பசங்க யூஸ் பண்றதுன்னு? பாய்ஸ் யூஸ் பண்றது கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஸ்மெல். கேர்ள்ஸ் யூஸ் பண்றது பாய்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஸ்மெல் இருக்கும்டா. அடிப்பாவீங்களா? அப்ப நீங்க ஸ்ப்ரே அடிக்கிறதே பசங்களை அட்ராக்ட் பண்றதானே? இது தெரியாம போச்சே. ஹலோ, இந்தா உனக்கு தான். ஹலோ. இப்போதான் நைஸாக பேசி பொறுப்பட வச்சிருக்கேன். வெயிட் பண்ணுங்க. இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. வாழ்க்கை பிரச்சனை, புரியுதா? வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். ஏய் வா, இங்கே எதுக்கடி கூப்பிட்டு வர? சொல்கிறேன் வா. ஹாய். 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 உட்காரு. சொல்லு. அவங்க கிட்ட ஐ லவ் யூ சொல்லு. என்ன விளையாடுறீங்களா? நாங்க விளையாடல, நீ தான். லவ் இல்லாம தான் உங்களுக்கு மீன் வாங்கி கொடுத்தியா? எக்ஸாம் ஃபீஸ் கட்ட பணம் கொடுத்துருக்க. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் 2 பேரும் போய் சைன் போட்டிருக்கீங்க. ஒன்னும் ஆட்டோல சுத்திருக்கீங்க. அப்புறம் குழந்தை கொடுத்துருக்கேன். ஆனா ஐ லவ் யூ மட்டும் சொல்ல மாட்டியா? சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, 5 மினிட்ஸ்ல கொடுத்துறேன். ஓகே. இப்படி விடாம 50 அடிச்சிட்டா ஐ லவ் யூ சொல்றேன். இது ரொம்ப சைல்டிஷா இருக்கு. அவ்வளவுதானே? I'll do it. ஒரு ட்ரையல் பாத்துக்கிறேன். ஓகே. நான் ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 ஏய் போடு நிறுத்து. 50 போடு. 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. I love you சொல்லுங்க. சொல்லு. ஐ லவ் யூ சொல்லுங்க. ஐ லவ் யூ சொல்லுடா. சொல்லுங்க. சொல்லுங்க. ஐ லவ் யூ. யார் இவங்களெல்லாம் உள்ள விட்டது? வெளியில அனுப்பு. போங்க சொன்னா கேக்குறீங்களா? போங்க எல்லாம் வெளியே போங்க. உன் கை கால் வாயை கட்டி போட்டிருந்தா எப்படிடா கொலை பண்ண முடியும்? படூர் ஜெயினாஷியான்ற கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல வாட்ச்மேனை கொலை பண்ணியிருக்க. நீ குத்துன கம்பியில உன் கைரேகை தெளிவா இருக்கு. எங்க பாணியில விசாரிச்சாதான் நீ உண்மையை சொல்லுவ. வா.
இங்கதான்டா என்ன பீ தண்ணியை குடிக்க வச்சான். நம்பர் சொல்கிறேன், கரெக்டானு பார்த்துக்க. 0000738934.